மஷ்ரூம் பிரியாணி செய்ய தேவையான பொருட்களை அரைச்சிக்கலாம். 4 தக்காளி, 4 பச்சை மிளகா, சிறிய துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு போட்டு மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கிங்க பேஸ்ட்டாக. இப்போ குக்கரை வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்ச 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் நல்லா வதங்கி கலர் வந்துருச்சு. இப்போ அது கூடவே பேஸ்ட் பண்ணி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அது கூடவே நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக முளை கட்டின பச்சை பட்டாணியும் 2 பேக்கெட் காளானும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க காளானை. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி நிறைய வரும். ரெண்டு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். இதில் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா மஷ்ரூம்லேயே நல்லா தண்ணி வதங்க தண்ணி நல்லா விடும். அதனால் 3 டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துருக்கேன் நான். பேஸ்ட் அரைச்ச மசாலா ஜார்லேயே தண்ணி ஆட் பண்ணிக்கணும் நான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இப்போ கொச்சி வந்துருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்குங்க. இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. நான் செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. எதுவும் போட வேண்டியதில்லை. இப்போ குக்கர் பூட்டி வச்சிடலாம். 2 விசில் வந்தால் போதும். 1 வந்துடுச்சு. ரெண்டு விசில் வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். வாங்க போயிட்டு மஷ்ரூம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
சுட சுட மஷ்ரூம் பிரியாணி ரெடி. பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி தரலாம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.